ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இன்னமும் நம்ம ஹீரோயினுக்கு நடக்க கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அக்கா உள்ளேருந்து பார்க்குறாங்க, என்னடா இவ இப்படி வராளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஓடி போயிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு, நம்ம ஹீரோ மேலே தான் உங்களுக்கு கோவம் வருது, நீ என்ன பண்ணுன, என் தங்கச்சி ஏடா கூடமா வேலை வாங்கிட்டியா, எதுக்கு அவளுக்கு கால் விரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பயங்கரமாக சத்தம் போட, ஹீரோயின் ஏன் அவரை நீ திட்டுற அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறா. அவளுக்கு கால் வலிக்குது. அவர் தான் என்னை காப்பாற்றினாரு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார், அவர் திட்டாத அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உன் தங்கச்சி நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். மறுநாளே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னால் அக்கா கறி சத்தம் போடுறா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்போ என்ன அர்ஜென்ட் ஆகிடுச்சு இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அக்கா இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் இந்த ஷூ போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இப்படியே உன் ஆஃபீஸ் வழியாக தானே என் ஆஃபீஸ்க்கு போகணும், என்னை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ தான் ஹீரோயினோட அக்கா உட்கார வச்சு எல்லாமே சொல்கிறாங்க. இது மாதிரி நான் லின்லோ ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், முன்னாடி செஞ்ச வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பொசிஷன், காசும் கொஞ்சம் நிறையா கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் சொல்கிறா தங்கச்சிக்கிட்ட. நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் சொல்லவும் முடியல. ஆல்ரெடி இங்கே பல பிரச்சனை, இதில் வேறு நீயும் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சால் என் கம்பெனியில் என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்படியே நம்ம லின்லோ ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். பார்க்க வந்துட்டு இது மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்கா சொல்கிறா, இது மாதிரி லிண்டோவே உன்னை ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. அப்போ டக்குன்னு லிண்டோ கையை பிடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வருது, வேண்டாம் நீ டச் பண்ணனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது மாதிரி லிண்டோ சாரி நான் பண்ண தப்பு தான், நான் மன்னிச்சிடுன்னு சொல்ல, எனக்கு 7 வருஷமாக எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ ஒரு ஆள் தான், அப்படி இருக்கிறச்ச நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. இங்கே டாங்கோடைய ஹஸ்பண்ட் நம்மளோட ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறான், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இது மாதிரி என்னோடய ஒய்ஃப்க்கு இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்யலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த பாருங்க அவள் என் கையை தான் பிடிச்சா, அவள் எப்படி கீழே விழுந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னால் முடிஞ்சது சாரி மட்டும் தான் கேட்க முடியும், மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, உன் சாரினால் என் குழந்தை என்ன திரும்ப வரப்போதா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அதோட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாருமே ஹீரோயினை பயங்கரமாக தப்பாக பேசுகிறாங்க, இந்த பொண்ணுக்கு இறக்கமே இல்லாமல் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக அவங்க டேபிளில் உட்காந்துட்ருக்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். இப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்ருக்கப்போ பக்கத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஆல்ரெடி ஒரு பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தா, திரும்ப இன்னொரு புது பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டா, இவ எப்படி தான் இதை மீண்டு வரப்போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் டாங்கை பார்க்கறதுக்காக வர, அவன் ஹஸ்பண்ட் உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், நீ என் ஒய்ஃபை பக்கத்தை வெள்ள கிளம்பு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கதவடிக்கிறான். இப்படியே நம்ம டாங் சொல்லியிருப்பா, ஹீரோயினை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோயின் உள்ளக்க வர, இப்போ டாங்க சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெளியே இருங்க, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம டே என்ன சொல்கிறான்னா, அவங்களை எதுவும் பண்ணிட போகிறா அப்படின்ற மாதிரி இவ பயப்பட, இங்கே டாங்க சொல்கிறா, இந்த நிலைமையில நான் அவளை என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பற்றி விட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் டாங்கும் பேசுகிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் மன்னிப்பு கேட்டால் கூட இது கீழாகாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரம் உன்னை மன்னிச்சிடுவேன்னு சொல்லி நினச்சியா, சரி நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ ஒரு விஷயத்தை எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, சரி நான் என்ன செய்யணும் நீ சொல்லு, நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வேலையை விட்டு போயிடு, இந்த வேலையை விட்டு இந்த கம்பெனி விட்டு போயிட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு இவ சொல்கிறப்போ, நீ இந்தளவுக்கு யோசிக்கிற, இவ்வளோ முடியாத நேரத்துலையும் இவ்வளோ டாக்ஸிக்காக நீ இருக்க, கண்டிப்பாக நான் அந்த வேலையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மன்னிக்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறா. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே என்ன பண்ணுறான்னா, நம்ம குவானுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, இது மாதிரி ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, போய் பார்த்ததில் பயங்கரமாக அவங்களை திட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கப்போ குவான் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் போயிட்டு இதை மாதிரி டாங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கா, இருந்தாலும் அவளை பயங்கரமாக திட்டி அனுப்பியிருக்காங்க, அவள் ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லணுன்னே நம்ம ஹீரோவுக்கு இங்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்மளோட அலையெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. அவள் தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை வீட்டில் காணோம். அவள் பதறி போகிறா, எங்கே போனாலும் என்ன ஆச்சோ தெரியலையே, அவளுக்கு அடிக்கடி இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி வேறு இருக்கு இல்லையா, பதறி போக நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க காலையிலே எந்திரிச்சு. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது, உங்கள் அக்காவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்குறான், காலையில் யார் கால் பண்ணுறான்னு தெரியல, ரொம்ப பிஸியாக இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்படியே நம்மளுடைய சாயை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, இது மாதிரி அந்த அபார்ஷன் ஆச்சு இல்லையா டாங்குக்கு, அதை நீங்கள் ஃபுல்லாக
இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் மேலே தப்பு இருக்குன்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இந்த அம்மாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பார்க்குறான். அப்படியே வந்து ஒரு ஈவினிங் வந்து நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து டேபிளில் இல்லை எங்கேன்னு சொல்லி கேட்டால் இல்லை தெரியல அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி டே மட்டும் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வீட்டில் போயிட்டு கார்னிங் பெல் அடித்தா அவள் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. உடனே நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தங்கச்சியை வந்து ஈவினிங்லேருந்து காணோம்ப்பா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே காலில் கூட டெக்ஸ்ட் பண்ணனே பேசினாலே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே லின்லும் நம்ம ஹீரோயின் ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேக்கான்னு சொல்லி தான் வந்திருப்பான். இதை மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஃபோனை பிடிங்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா அவளை எங்கேயும் காணோம் தேடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவள் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமும் இப்படி தான் காணாமல் போயிருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு அமைதியாக வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ லவ் பண்ணப்போ அவங்க போன இடம், ரீசெண்டாக அவங்க போன இடம், எல்லா இடத்துக்கும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறான், எங்கேயுமே காணோம். இப்படியும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. திரும்ப ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தோணுது, அவன் ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறான். ஆல்ரெடி ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் எதார்ச்சியாக திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்கு ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது. அப்படியே பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அப்படி தனியாக அத்தை ராத்திரியில் வந்து உட்காந்துருக்கே, உனக்கு மண்டையில் எதுவும் கலண்டுருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. லவ் பண்ணுறப்போ எங்கள் அப்பா நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவார். இதை பார்த்தோன்னே என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சொல்லுவான், ஃப்யூச்சரில் நம்ம பெரிய பில்டிங்கில் நம்ம வீடு வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நான் பெரிய சிஇஓவாக ஆகுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துருப்பான். இப்படி இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இன்னமும் நீ இதை ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன், உன் ஃபோன் மண்ணாங்கட்டி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்ல, இதை மாதிரி உட்காந்துட்டு இருக்க உனக்காக நாங்கள் ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன ஆணையோன்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கோட் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இதை மாதிரி பார்த்துக்கோ, இதை மாதிரி இனிமேல் திரும்ப வந்து பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க, இங்கே அக்காக்காரி நீ எங்கடி போன அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ என்ன வந்து இந்த மாதிரி ஹீரோ தான் வந்து பார்த்தான் கூட்டிகிட்டு வந்தான்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கே தெரியல அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சரி லின்லுக்கு கால் பண்ணி சொல்ல அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, லின்லுக்கும் வந்து ஹீரோயின் கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்படியே லின்லுவுடைய ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. ஹீரோயினுடைய அக்கா வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேரை வந்து இன்டர்வியூ பண்ணுறா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்படியே வந்து பிரேக் டைமில் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ பக்கத்தில் லியோன்ற ஒரு ஆள் வர பேசிகிட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன். இதை மாதிரி வந்து நான் ரொம்ப லக்ஸூரியஸாக வாழ்ந்துட்டுருக்கேன்டா, 2 கோட்டை எடுத்தால் இந்த மாதம் காசே பத்தலை, அதனால் ஒரு பார்ட்டிக்கு நான் வரலை, அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது இவ கேட்டுட்ருக்கா. யாரா அந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்த்துட்ருக்க, இவனோட காஷிஃபும் கீழே விழுந்துடுது. அப்படியே அந்த பையன் எந்திரிச்சு வர இவங்க 2 பேரும் இடிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேர் ட்ரெஸ் மேலேயே சாப்பாடு கொட்டிடுது. அந்த பையன் சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்குப்பா கண்ணு தெரியாதா, எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி குத்தி பேச, என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்து இன்டர்வியூ போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால இவ காசு கொடுக்குறா, வேறு சூட்டை போட்டுட்டு போ, ஏன்னா இன்டர்வியூ போகிறப்போ இப்படி போனேன்னா உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு ஓட்டில் விறுவிறுன்னு போக, அவன் காசு வேணான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்தா ஏதோ பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் தெரியுறான். இப்படியே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. பழையபடி வேலைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப ஜோஷாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இவளுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிடணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இன்டர்வியூக்கு இவளும் ட்ரெஸ் மாற்றிட்டு வாரா ஹீரோயினுடைய அக்கா. இந்த பக்கம் வந்து அந்த இன்டர்வியூக்கான அந்த பையனும் வரான், வேறு யாரும் கிடையாது லியோ தான் வரான். வந்துட்டு 2 பேரும் பார்த்து 2 பேருக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. என்ன கோ இன்சிடென்ட் திரும்ப மீட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியே 2 பேரும் ஸ்டன் ஆகிட்டு இருக்க. திரும்பவும் இவன் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்திருக்கான். இவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் பாட்டில் இவளை அக்கான்ற மாதிரி இவர் கூப்பிட, இவளுக்கு என்னடா நம்ம ஆன்ட்டி மாதிரியா தெரியும், இவன் என்ன போசுக்கு நான் அக்கான்னு கூப்பிட்டுட்டான், நம்மளை பார்த்தா இவ்வளோ வயசான மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் நினைக்க, இப்படியே வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே ஒரு மோதல் மாதிரி ஏற்படுது. இப்படியே வந்து இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் சூப்பராகவே பதில் சொல்கிறான். ஹீரோயினோட அக்கா கேட்குறா, என்னடா போன கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் போய் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக பதில் சொன்னதுனால இவன் வேலைக்கு
வேலைக்கு எடுத்திருப்பா. நம்ம பார்க்க ஆன்டி மாரியா இருக்கோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ண, இது மாரி வேலைக்கு கரெக்ட்டா வரணும். இது மாரி நெறையா அதிகமா செலவு பண்ணாத. ஃபினான்ஸ் டீம்ல இருக்கிறப்போ பார்த்து தான் நீ செலவு பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்ப, இந்த பக்கம் நம்ம லிண்டும் கேட்குறான், "என்ன நீ அவன செலக்ட் பண்ணியிருக்க? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்லப்பா ஸ்மார்ட்டா இருக்கான். சரி நம்ம வேலைக்கு சரிப்பட்டு வருவான்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லிண்டுவும் சொல்றான். இப்படியே வந்துட்டு நம்மளுடைய டாங்க தான் காட்டுறாங்க. டாங் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. உடம்பு நல்லாயிடுச்சு போல இருக்கு. எல்லாருமே நலம் விசாரிக்கிறாங்க. "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ வந்து உன் உடம்புலாம் எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, இது மாரி வந்து நம்ம ஹீரோ தான் வந்து டாங்க வர சொல்லியிருப்பான். ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். இப்போ அந்த மீட்டிங்கில எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது மாரி வந்து இவ அபார்ஷன் வந்து எப்படி ஆச்சு? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் தான் அதுக்கு காரணமா ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு தான் இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் வாங்கி குடுக்குறதுக்கு முயற்சி பண்றோம். 1 மாசத்துக்கு முன்னாடி நீயே போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ரியலா அபார்ஷன் பண்ண மாரி நீ நடிக்கிற. ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா டீட்டெயிலும் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அது போக உன் ஹஸ்பண்டும் நீயும் சேர்ந்து அவளுடைய மெயில்லேருந்து இத மாரி வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயிலே நீங்க லீக் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பெரிய குற்றத்த பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி இருக்க. உன்னால ஆஃபீஸ் ரெப்புடேஷனே போச்சு. உன்னை வேலைய விட்டு தூக்குறது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புள்ளையும் இவங்களுடைய ஹஸ்பண்டையும் வேலைய விட்டு தூக்கிடுறாங்க. இவ உடனே என்ன பண்றான்னா, நம்மளோட வில்லிக்கு கால் பண்றா. என்ன வில்லி சொல்லி தானே இவெல்லாம் செஞ்சிருப்பா. வில்லிக்கு கால் பண்ணிட்டு எனக்கு வேலை போயிடுச்சு. நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணி திரும்ப எனக்கு பழைய பொசிஷன வாங்கி குடு அப்படின்ற மாரி சொல்ல, இங்க பாரு உன் வேலை போனதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ என்ன என்னைய சொல்லிட்டு இருக்க? நீ பண்ணிட்டு எல்லாம் என் மேல பழிய போடுறியான்ற மாரி வில்லி ஜெர்க் ஆயிட்டா. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்பதான் அவங்க அம்மாவ காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட வந்து இது மாரி கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் இந்த வில்லியும் எத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோனே, இன்னுமா நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்க. அந்த ஹீரோயின மறந்துட்டு அவள கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டாபிக்க சேஞ்ச் பண்ணிடுறான். நீ பயங்கரமான ஆளு டாபிக்க சேஞ்ச் பண்றதுல அப்படின்ற மாரி அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் வில்லி ஏதோ ஒரு புதுசா ஒரு ட்ராமா நடிக்க போறா போல இருக்கு. அதுக்கு நம்ம ஊரெல்லாம் பூஜைய போடுற மாரி இவங்களும் ஒரு பூஜைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பப்ளிக்கா தானே பண்றாங்க வீடியோ முன்னாடி. அந்த இடத்துக்கு நம்மளுடைய டாங்கு வந்துட்டு இவள பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கா. கத்திக்கிட்டு கிடக்கா. இத பார்த்துட்டு அந்த பிள்ளை அமைதியா போயிடுது. இவ வந்து திருட்டுத்தனமா உள்ளக்க வர, நம்ம ஹீரோ டக்குன்னு இவள பார்க்க, அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து வில்லி கிட்ட வந்துட்டு, "உன்கிட்ட நான் தனியா பேசணும் வா" அப்படின்ற மாரி உள்ள கூட்டிட்டு போறான். வில்லி கிட்ட போய் கேட்குறான், "எதுக்கு வந்து டாங் உன்ன பார்க்க வந்திருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, "டாங்குக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அவ யாருன்னே தெரியாது" அப்படின்ற மாரி இவ சொல்ல, அவ உன்ன நல்லா தெரியுதுன்னு சொல்றா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஹீரோயின வந்து அவமானப்படுத்துறதுக்கு நீயும் அவளும் சேர்ந்து எதுவும் பண்ணுனீங்களான்ற மாரி கேட்க, "நீ என்னை பத்தி இவ்வளோ சீப்பான்னு நினைக்கிற? நான்லாம் அப்படி பண்ண கிடையாது" அப்படின்ற மாரி இவன் மழுப்பிடுறா. ஹீரோவும் சரி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறான். நம்ம கு வந்து உள்ளக்க வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஹீரோ பையல இன்னும் வந்து ஆஃபீஸ்க்கு வரல. நீ அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வரணும் மெயினா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு, இதை கு வந்து வேணும்ட்டே பண்ற மாரி இருக்கு. ஹீரோயின் சேர்த்து வைக்கிற மாரி. இது தெரியாத நம்ம நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கா. எந்த விதமான சத்தத்தையும் காணோம். சரி ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சதை போட்டு பார்ப்போம். உள்ள போகுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 1339 போட்டு பார்க்குறா. அவளுடைய அந்த என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது ஓப்பன் ஆகும். ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை தெரியாத நம்ம ஹீரோ மூக்குல வேற ஏதோ டிஷ்யூ வச்சுட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்க, டச்சுன்னு தும்பிடுறானா. நம்ம ஹீரோயினும் பயந்துடுறாங்க. அவங்க கத்துறத பார்த்து நம்ம ஹீரோவும் பயந்து போக்க, "ஏன்டா என்னை பயன்படுத்தினு சொல்லி கேட்டா, அடி பாவி என் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நீ தான் சொல்லாம வந்த. நீ தான் என்னை பயன்படுத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டில் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி நிற்க, அவளுக்கு ஒரே கூச்சமா போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ வேணும்ட்டே ஷர்ட் எல்லாம் விலக்கி விட்டுட்டு, "என்ன பாரு" அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவ கீழேயே குனிஞ்சுக்கிறா. ஹீரோ சொல்றான், "சரி நான் ட்ரெஸ் மாத்த போறேன். நான் இங்கே ட்ரெஸ் மாத்த போறேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா உன் வீட்டில் ரூமுக்கேமே எதுவும் இல்லையான்னு" இவ கேட்க, அதெல்லாம் இல்லை வாயை முட்டிங்க நீடு எக்காரணத்து கொண்டும் திரும்பி மட்டும் பாத்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுன்னு ஓடி போய் அந்த டாட்டாய்ஸ் அங்கே இருக்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அது போக வந்து ஹீரோ ஏதோ ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பஸ்ஸையும் கொண்டு போயிட்டு ரூமில் ஒளிச்சு வைக்கிறான். நான் ஹீரோயின் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டையும் போட்டுட்டு வரேன். இப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு, அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்க, இவன் ஃபோன் பண்ணிட்டு நம்ம கூக்கிட்ட எல்லாமே கேட்டுட்ருக்க. ஹீரோயின் அவ்வளோதான் நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்போ, "நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. கொஞ்சமாவது உனக்கு இறக்கம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய லியோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அக்கா கேட்குறா, "டேய் ஏன்டா மறுபடியும் உசுரை வாங்குற? ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? கொஞ்சமாவது காசை சேமிக்க கற்றுக்கோ. ஃபினான்ஸ் டீமில் இருக்க இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்க. இங்கே ஹீரோயின் வந்து, "உன் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது சமைக்கிறதுக்கு, வெறும் வெஜிடபிள்ஸாக இருக்குன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே
போயிட்டு நம்மளோட ஹீரோயின் லியோவுக்கு வந்து ஷர்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் லியோ வந்து நம்மளுடைய ஹீரோயின் அக்காவை ஒரு மாதிரியா ரொம்ப ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அவள் அக்கறையாக அவனுக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குறது, ஒரு பாசமாக டேக் கேர் பண்ணி பேசுறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே மருந்து அவளை பார்த்துட்ருக்க. இவன் அரைகுறையாக டை கட்டிட்டு அதுக்கான பில்லை பே பண்ணுறது கார்டு கொடுக்குறப்போ, என்னடா டை கட்டியிருக்க சிறுபிள்ளைத்தனமான்னு சொல்லிட்டு இவன் டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு கார்டு வேலை செய்யுதுன்னு சொல்ல இவன் சத்தம் போடுறா. அதுக்கப்புறம் அவங்களே பே பண்ணிடுறாங்க ஹீரோயின் அக்காவே. இப்படியே ஹீரோயின் ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்க, நம்ம ஹீரோயின் வந்து உடம்பு சரியில்லாத இருந்தப்போ நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருப்பாரு. அப்படியே பார்க்குறாரு ஊட்டி விடுவாளான்னு சொல்லிட்டு அவள் சமைச்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து வீட்டில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் எனக்கு இருமல் வருது, நீ கொஞ்சம் போய் என் ரூமை க்ளீன் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்கு ஒரு ரூமை க்ளீன் பண்ணும், மற்றவங்க லேடிஸோட பொருளெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பார்த்தா நான் கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, அப்படின்னா கண்டிப்பாக போய் நீ க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு அனுப்ப, அங்கே போய் பார்த்தா எந்த லேடிஸோட பொருளும் இல்லை. ஏன்னா வில்லியோட பொருள் எதுவும் இருக்குமான்னு இவ பயந்துருப்பா. அப்படியே க்ளீன் பண்ணுறச்ச ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோவுக்கு ரிட்டன் கொடுத்துருப்பா அவன் கொடுத்த பொருளை. அந்த பொருளெல்லாம் இன்னமும் நம்ம ஹீரோ வச்சுருக்கதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட, இப்படி ஹீரோ கிட்ட சொல்ல போனால் அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் கிளம்பலான்னு சொல்லி பார்த்தா நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்து விடுவேன்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் போகிறேன் உனக்கு உடம்பு சரியில்லை உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்ல, ஹீரோ நான் வந்தாலே வருவேன்னு சொல்லிட்டு அட்டம் பிடிக்கிறான். இப்படி ஹீரோயினை கொண்டு வந்து விட லின்லும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. இங்கே இவன் கூட வந்து வர்றதை பார்த்துட்டு நம்ம லின்லு வர ஃபீல் பண்ண, ஹீரோயினை வந்து இன்னைக்கு எனக்கு பண்ண சேவைக்கெல்லாம் நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக, லின்லு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் கூட தான் இருந்தியா அவன் வீட்டுக்கு தான் போனியான்னு சொல்லிட்டு, சரி என்ன விஷயம் வந்திருக்க சொல்லுன்னு சொல்கிறப்போ, நாளைக்கு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், நான் கூப்பிட்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் வந்து இந்த வில்லி வேற பார்த்துருப்பா போல் ஹீரோயின் வந்து போகிறதா, அதை நினச்சி இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாவ கூப்பிட்றா. இதுங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ண போகுதுங்கன்னு தெரியல.